Welcome to this data science crash course. So நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு machine learning model build பண்ணிருப்போம், logisticregression, linearregression implement பண்ணி பார்த்திருப்போம். அது போக model evaluation நம்ம பண்ணிருப்போம். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா data science roadmap. அதாவது எப்படி நான் வந்து starting to end வந்து நான் வந்து இந்த data science வந்து learn பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் நீங்க கண்டிப்பா வந்து வாட்ச் பண்ணுங்க. plus in case நீங்க இது வரைக்கும் எந்த வீடியோ பார்க்கல டைரக்டா இந்த வீடியோ தான் வரீங்க அப்படினா இட்ஸ் ஓகே. இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு முன்னாடி போட்டுருக்க பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 பார்ட் 6 பார்ட் 7 வீடியோஸை நீங்க பார்க்கலாம். அண்ட் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோஸும் இதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So data science roadmap நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படினா so first data scienceல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா business understanding and domain understanding, domain knowledge, okay, and data understanding. so ஒரு டேட்டானா என்ன, அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு பிசினஸ்க்கு அது எப்படி அந்த டேட்டா யூஸ் ஆகுங்கற இந்த ஜெனரல் நாலேஜ் வந்து நமக்கு டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தேவை. so அதே மாதிரி நமக்கு மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இதோடைய பேசிக்ஸ் வந்து கொஞ்சமாச்சு தெரிஞ்சிருக்கணும். பட் நம்ம கிராஷ் கோர்ஸ் எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா even if you are a beginner உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படினாலும் நம்ம டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்டெப்தா போகும்போது தான் நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படும். பட் பிகினிங்க்கு அதை நீங்க ஒரு பேரியரா வச்சுட்டு நீங்க வந்துட்டு டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ணாம இருக்க வேண்டாம். ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்ல நமக்கு வந்து பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டொமைன் நாலேஜ்ங்கிறது கட்டாயம் தான். பட் பிகினர்ஸ்க்கு தேவையா அப்படின்னா ஆஸ் ஆஃப் நோ நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுதும் அந்த ப்ராஜெக்ட்ல சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நீங்க ஒன்ஸ் அந்த பிகினர் ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ரியல் டைம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு இந்த டொமைன் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும். அண்ட் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா நம்ம வந்து பைத்தான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பைத்தான் தான் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் லேர்னிங் த டேட்டா சயின்ஸ். ஸோ பைத்தான் அல்லது ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது ரெண்டு யூஸ் பண்ணி தான் டேட்டா சயின்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பைத்தான் வந்து பாப்புலர் இருக்கனால நம்ம பைத்தான் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பைத்தான் கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கு. ஸோ லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மேலே காட்சிலையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இது போக நம்ம ஃபியூ டேஸில் பைத்தான் ஃபுல் கோர்ஸை நம்ம வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்துட்டீங்கன்னா ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் இந்த பேசிக்ஸ், ஒரு வேரியபிள் என்ன, டேட்டா டைப் என்ன, ஆப்ரேட்டர் என்ன, கண்ட்ரோல் ஃப்ளோனா என்ன, லூப்னா என்ன, லிஸ்ட், செட், டப்பிள், டிக்ஷனரினா என்ன, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்னங்கிறத டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அதையும் நம்ம டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா விஷயமே நம்ம வந்து ஒரு கோர்ஸாக பைத்தான் கிராஷ் கோர்ஸை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வாட்ச் பண்ணிங்கனாலே நீங்கள் பைத்தான் உங்களுக்கு தேவையான அளவு நாலேஜ் வந்து கிடைச்சிடும். ஓகே ஃபைன். எனக்கு பைத்தான் படிக்க டைம் இல்லை, ஆல்ரெடி நான் பைத்தான் படிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கீங்கன்னா டைரெக்டாக நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 7 வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ டேட்டா சயின்ஸ் பார்ட் 1 லைஃப் சைக்கிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன், அதாவது பில்டிங் த ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங் மாடல், நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லிங் நல் வேல்யூஸ், அதுலேயே நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். தென் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், மாடல் எவாலுவேஷன். இந்த வீடியோஸ்லேயே நம்ம பைத்தானோட ஒரு டச்சப் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 7 வீடியோஸுமே உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த டேட்டா சயின்ஸில் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ டேட்டா சயின்ஸில் நம்ம இப்போ 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சொல்லப்போனால் 3 விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். அதாவது ஒரு மெஷின் லேர்னிங் மாடலுக்கு நான் ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும், பக்காவா அனலைஸ் பண்ணணும். இதுதான் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஸோ இதுக்கு முக்கியமா நமக்கு லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா numpy, pandas இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ்க்கு as well as matplotlib and cbon வந்து டேட்டா விசுவலைசேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்.
ஸோ இந்த 4 லைப்ரரியும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா we have to learn. So numpy, numerical python, pandas, python data analysis, then matplotlib and cbon. இந்த 4 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா விசுவலைசேஷன். ஸோ டேட்டா அனாலிசிஸ்க்கு லைக் இந்த ரெண்டும் டேட்டா விசுவலைசேஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ்க்கு நம்ம numpy and pandas யூஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ், ஃபீச்சர் இன்ஜினியரிங், அவுட்லியர் டிடெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேட்டாவை எப்படி வந்து என்னோட மாடலுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த விஷயம் தான் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஓகேவா? இது crucial part of this data science process. ஏன்னா இதுல தான் நம்ம டேட்டா கூட மேக்ஸிமம் டீல் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் நம்ம தெளிவாகணும் அப்படின்னா நமக்கு இந்த லைப்ரரிஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ numpy, pandas, matplotlib, cbon. ஓகே, வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம மெஷின் லேர்னிங் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாலும் ஸோ இந்த வீடியோஸ் நமக்கு வந்து கட்டாயமா வந்து அவசியம். ஓகே, ஸோ numpy, pandas, matplotlib, cbon. ஸோ இதோட டியூட்டோரியல்ஸ் நம்மளோட சேனல்ல அடுத்து வர இருக்கு. ஸோ இன்கேஸ் இப்போ நீங்க ஃபியூச்சர்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம். லைக் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் செக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து மெஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ். ஸோ மெஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ் வந்து நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு சில ப்ராப்ளம்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எப்பவுமே லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, நம்ம டெசிஷன் ட்ரீ அல்காரிதம் இருக்கு, சப்போர்ட் வெக்டர் மிஷின் இருக்கு, KNN இருக்கு, K-மீன்ஸ் கிளஸ்டரிங் இருக்கு, ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்க்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணணும், இதுதான் நம்ம வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் லேர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஆல்ரெடி நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், லீனியர் ரெக்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனி வர போறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், numpy, pandas, matplotlib, cbon. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் அகைன் we will start the machine learning algorithms from scratch. மறுபடியும் நம்ம லீனியர் ரெக்ரெஷன் டீப்பா பார்ப்போம், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் என்ன, டெசிஷன் ட்ரீஸ் என்ன, ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடல் எவல்யூஷன். அதாவது நான் யூஸ் பண்ணியிருக்க மாடல் வந்து எவ்வளோ அக்யூரேசி கொடுக்குது, ஸோ அதை நான் எவல்யூட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த எவல்யூஷன் பண்ணி நான் மாடலை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது தான் தேர்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சர்வர் யூஸ் பண்ணணும். ஸோ எதர் ஃபிளாஸ்க் சர்வர், லைக் இன்கேஸ் உங்களால் ஒரு AWS அக்கௌண்ட் கிரியேட் முடிஞ்சுன்னா AWS சர்வர். ஸோ இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ டிப்ளாய்மெண்ட் பண்ணாதான் மற்றவங்க இந்த மாடல்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் சைக்கிள் வந்து உங்களுக்கு பிடிப்பட்டுரும். அதுக்கப்புறமா you can start with deep learning. So AI, artificial intelligence, machine learning, deep learning. So deep learning அப்படிங்கிறது இன்னும் large data sets வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். So image data sets க்கு நம்ம deep learning யூஸ் பண்ணலாம். So அதில் நம்ம neural networks பத்தி படிக்கணும். Then வந்து பாத்தீங்க அப்படின்னா we have convolution neural networks இருக்கு, NLP இருக்கு, natural language processing இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அட்வான்ஸ் டாபிக்ல வரும், டீப் லேர்னிங் தான் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் ரோட் மேப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். எங்க? கேகில்ல வந்து காம்படிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேர்ன் சொல்லிட்டு அதுலயே வந்து கோர்ஸ் கொடுத்துருக்கான். அங்க கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேஷன் நீங்க வாங்கிக்கலாம். அதை நீங்க லிங்க்டின்ல பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா செட்ஸ் அவைலபிளா இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்க எந்த அல்காரிதத்துக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அல்காரிதம் அப்ளை பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது தேர்ட் திங், அதுல வந்து காம்படிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காம்படிஷன்ஸ் நம்ம கலந்துக்கலாம். ஸோ இது மூலமா என்ன ஆகும்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்க பில்ட் பண்ணிட்டே வரலாம். ஓகே, ஸோ இதுதான் டேட்டா சயின்ஸ் ரோட் மேப். ஸோ அகைன் நான் வந்து ரிப்பீட் பண்றேன். எஸ், மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி கண்டிப்பா டேட்டா சயின்ஸுக்கு தேவை. பட் நீங்க பிகினரா தேவையா அப்படின்னா எடுத்தோடனே அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்கிற மேண்டேட்டரி கிடையாது. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் பைத்தான். இல்ல பைத்தான் படிக்கணும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா டைரக்டா நம்மளோட டேட்டா சயின்ஸ் கிளாஸ் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சீங்கனால அதுல நம்ம பைத்தான் எந்த அளவுக்கு யூஸ் பண்றோங்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்போம். இன்கேஸ் அப்போ உங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட பைத்தான் ப்ரீவியஸ் நோட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மளோட பைத்தான் கிளாஸ் கோர்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஓகே, கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைப்ரரிஸ் வந்து இம்பார்ட்டன்ட். numpy, pandas, matplotlib, cbon வந்து இம்பார்ட்டன்ட். இதை முடிச்சுட்டு நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம், scikit-learn
லெவல்ல இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ அதுலேயும் நம்ம அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் அல்காரிதம்ஸ் லைக் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம்ஸ், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய காமன் அல்காரிதம்ஸை மோர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் அல்காரிதம்ஸை நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் எவல்யூஷன், டெப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறமா நீ கேன் கோ வித் டீப் லேர்னிங். ஓகேவா? ஸோ இந்த ரோட் மேப் வந்து ஒரு பிகினர் லெவலில், ஒரு பிகினர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒரு கொஸ்டின் எனக்கு கமெண்ட்ல கேட்ட கொஸ்டின் தான், ஃப்ரெஷர்ஸ்க்கு டேட்டா சயின்டிஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னா. ஸோ டிபெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஏஐடிஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ நீங்க ஒரு கரண்டா வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆகிறீங்க, பிடெக் ஏஐடிஎஸ் அல்லது பிடெக் ஐடி இல்லை பிடெக் சிஎஸ்சி படிக்கிறீங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காலேஜுக்கு வர கேம்பஸ்க்கு வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் என்ட்ரி லெவல் ரோல்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா எஸ் யூ கேன் கெட். ஓகேவா? ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இல்ல அப்படின்னா யூ கேன் கோ அஸ் அன் பைத்தான் டெவலப்பர் ஆர் பேக் அண்ட் டெவலப்பர் ஆர் டேட்டா அனலிஸ்ட். இந்த மாதிரி ரோல்ஸ் உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதுன்னா யூ கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் கெரியர். ஸோ இதுக்கு ரிலேட்டடா நீங்க எதுல வந்து போக முடியுமோ நீங்க போகலாம் ஸ்டார்டிங்ல. தென் அங்கிருந்து யூ நீட் டு கீப் ஆன் டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க பில்ட் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்யூம் அண்ட் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அடுத்த வந்து ஒரு ஜாபுக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு எம்எல் இன்ஜினியராவோ இல்ல டேட்டா சயின்டிஸ்டாவோ நீங்க பண்ண முடியும். பட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷரா டைரக்டா டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் கிடைக்குமானா இட்ஸ் கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா யூ வில் பி அஹெட் ஆஃப் அதர்ஸ். ஸோ அப்போ நீங்க ஒரு பைத்தான் டெவலப்பர் ரோல் போறீங்களோ இல்லை டேட்டா அனலிஸ்ட் ரோல் போறீங்களோ இல்லை எம்எல் இன்ஜினியர் ரோல் போறீங்களோ யூ வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் இஃப் யூ ஹேவ் டன் த ப்ராஜெக்ட்ஸ். நீங்க ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டைரக்டா டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு நீங்க எய்ம் பண்ணாம ஃபர்ஸ்ட் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், somewhat you need to get in to the IT field with the help of this knowledge. ஸோ இந்த நாலேஜ் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட்டாக போகாது. இந்த நாலேஜ் எல்லாமே உங்களுடைய ஒரு டேட்டா சயின்ஸாக பண்ணுற ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக ஆகிறது தான். பட் டேட்டா சயின்டிஸ்ட்டுங்கிறவங்க இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் மெயின். டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டொமைன் நாலேஜ் அண்ட் டேட்டாவை என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எப்படி ஒரு ஃப்ரெஷர்ட்ட ஒரு கம்பெனி எதிர்பார்க்க முடியும்? கண்டிப்பா முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன், என்ட்ரி லெவல்ல டேட்டா சயின்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸோ இல்லை இது லைக் ஒரு என்ட்ரி லெவல் ரோல் ஏதாவது இருக்குன்னா அது கேம்பஸ் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களோட இருக்காது. ஓகேவா? பட் வரலைங்கிறதுக்காக எனக்கு ஜாப் கிடைக்கலன்னு நீங்க யோசிக்க வேணாம். ஏன்னா இதுதான் ரீசன். மினிமம் எனக்கு ஒரு பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஒரு டொமைன் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஹெல்த் கேர் செக்டரோ இல்லை ஃபினான்ஸ் செக்டரோ இல்லை இ காமர்ஸ் செக்டரோ ஏதோ ஒரு செக்டர்ல எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஓகே, அது எப்போ வரும்? நீங்க ஒர்க் பண்ணதான் வரும். ஸோ அதுதான் சொல்றேன், இப்போ நீங்க நீட் டு ஸ்டார்ட் யுவர் கெரியர் வித் சம் டொமைன் லைக் டேட்டா அனலிஸ்டோ ஒரு எம்எல் இன்ஜினியராவோ ஏதோ ஒரு ரோல்ல நீங்க செலக்ட் ஆகணும். அதுக்கு இந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ். யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ் ரோட் மேப்? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் இன்கேஸ் இந்த டேட்டா சயின்ஸ்ல வேற ஏதாவது விட்டு போச்சு, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க காலேஜ் குரூப்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டோன்ட் பி நேரோ மைண்டட். நான் மட்டும் படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருக்கணும், பார்த்துட்டு தான் ஷேர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு கொலாபரேஷன் வரும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணி பழகும் பொழுது ஓகே, the more you share the more you receive, right? So நீங்களும் ஷேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நாலேஜ், don't just share videos, also share the knowledge. உங்களுக்கு நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்களோ அதையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிகாஸ் இப்போ நீங்க கரண்டா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா it will make a big difference in the upcoming years. இப்போ நீங்க பண்ணக்கூடிய சின்ன பேபி ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு, அதாவது நீங்க தேர்ட் இயர் ஃபைனல் இயர் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, so thank you, stay tuned, and if you like the video or like button click பண்ணுங்க and subscribe to our channel. So நாம இந்த data science roadmap continue பண்ண போறோம். Keep supporting and keep learning and keep practicing. See you in the next video. Thank you.